ஷேய் ஏப்பா பிரம்மா பேசுகிறேன்ப்பா. இராணுவம், முப்படை, வானரப்படை 3 படையும் கையெழுத்து போட்டார் ஐயா ஜட்ஜி. கையெழுத்து அவர் போட்டு கணக்கு ஏற்றிட்டார். இப்போ அவர் கஸ்டடியில் இருக்குது நீதிமன்றம். டெல்லி நீதிமன்றம், வானரப்படை, இராணுவம், முப்படை இவர் கையில் இருக்குது, ஐயா கையில் இருக்குது, ஜட்ஜி கையில் இருக்குது. அப்போ கணக்கு போட்டார். கணக்கு பார்டர் பூரா அடைக்கணும். எந்த பார்டரு? குஜராத்திலேருந்து மகாராஷ்டிரா, மும்பையிலேருந்து அப்படியே அகமதாபாத் கிழக்கு, அப்படியே மேற்கேருந்து கிழக்கு வரைக்கும் வந்து மெட்ராஸ் வரைக்கும், தூத்துக்குடி, இங்கே தூத்துக்குடி இந்த லைனு பூரா ராமேஸ்வரம் எல்லாம் ஏர்போர்ட்டில் விமானம் போகுதா எல்லாமே செக் போஸ்ட்டு போட்டு அடைக்க கணக்கு இட்டார். நீ முழிச்சு பார்த்து உள்ள ஒவ்வொரு நாட்டுக்காரனையும் போய் மிதித்து தள்ளிடு. இந்த வரி வம்பு போடுதான்ல அவனுக்குள்ளே குழப்படியாகி அவனுக்குள்ளே சண்டை சத்திரமாகி உன் நாட்டிலேருந்து இங்கே வரக்கூடாது, என் நாட்டிலேருந்து இங்கே வரக்கூடாது, நான் விவசாயம் பண்ணி சாப்பிடுதேன் ஓடுறா அப்படிங்கிற கணக்கு அவனுக்குள்ளே அடிதடி நடக்கணும். நம்ம பாடுற ஐயா அடைச்சிருவார். நீ போய் முழிச்சு அந்தந்த பார்டரில் உட்காந்து செகஜோதியாக 2 பேரும் உட்காந்தே வந்துடுங்க. ஒவ்வொரு பார்டராக. தமிழ்நாடு தான் மெயின் பார்டரு. விமானம் சைங்கன்னு பறக்கானா மகாராஷ்டிராவில், மும்பையில் பறப்பான், டெல்லியில். அதனால் குஜராத்தில் வேகமாக போவான். இந்த ஹிந்தி பேசாமல் பார்த்தியா, ஹிந்தி பேசி அழிக்க வந்த பாய்ப்பே இந்த பேகை. அதனால் அங்கெல்லாம் பார்டரில் போய் உட்காந்துக்கோ. கையெழுத்து போட்டார். இது பிடிக்கணும். இப்போ கையெழுத்து போட்டாச்சுன்னா இது ஆட்டாமுட்டிக்காக நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு ஏறுது. அது ஆட்டாமுட்டிக்கு அவங்க என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க கோர்ட்டில். எல்லாமே தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு எல்லா நீதிமன்றத்திலும் ஜட்ஜி அவங்க என்னென்ன பண்ணணுமோ அந்த விலைவாரி பட்டியலை அடித்து அவங்க ஏற்றி கையில் வச்சுக்கிடுவாங்க. ஐயா உட்காந்தோன்னா ஜட்ஜி ஆடாரும்பார், ஓடுறாம்பாங்க, தூக்குடா எல்லாம் வரிசைக்கா முடிஞ்சு வச்சா. அப்படியே ரயில் பயண மாதிரி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அள்ளி குப்பை மாதிரி அள்ளி போட்டு வரணும். இந்த பேகளை பூமியை பாழாக்க வந்த பாய் பேகை போட்டாச்சுப்பா. இராணுவம், முப்படை, வானரப்படை ஐயா கையில் எடுத்துட்டார். ஐயா கையில் எழுதிட்டார். என் கஸ்டடியில் இருக்குன்ட்டார். அப்போ நீதிமன்றம் டெல்லி மகாராஷ்டிராவில் இருக்கிற நீதிமன்றம், வானரப்படை நீதிமன்றம் கணக்கு போட்டார். அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கோப்பா கணக்கு போட்டாச்சு. டெல்லி நீதிமன்றம், வானரப்படை, இராணுவம், முப்படை மூணு படைகளை முப்படையை தூக்கிட்டார். ஐயா எழுதிட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோப்பா. நீதிபதி சேர்ச்சி கோட்டார் பூரமே.